காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், கல்லெடுத்து வீசக்கூடிய தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசும் காலம் வரும். எந்த இடத்துல கொடியேற்ற முடியுதோ அதே இடத்துல இன்றைக்கு சோடா பாட்டில் வீசிய தம்பியே இந்த சிறுத்தைகளின் கொடியை ஏற்றும் நிலை வரும். அப்போ காவல்துறை வெட்கப்பட்டு தலைகுனிந்து நிற்பார். அப்போ 10-12 ஆண்டுகள் தேர்தல் அரசியலே வேணான்னு சொல்லிட்டு களத்தில் நின்னோம். தவிர்க்க முடியாத நிலையில் இப்போ தம்பி அசோக்குமார் சொன்னார்ல, விழுப்புரத்தில் நடைபெற்ற மாநில செயற்குழுவில் நாங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடுவது என்று முடிவெடுத்த போது என்னுடைய உரையில் இயல்பாக சொன்ன முழக்கம் அது. கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம். உத்தி தான் மாற்றுவோம். தேர்தலில் நிற்கிறதும் தேர்தலில் நிற்க மாட்டோங்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே தவிர அதுவே ஒரு கோட்பாடுன்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன் நம்ம பங்கெடுக்கிறதும் அல்லது தவிர்க்கிறதுங்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது ஒரு கொள்கையோ கோட்பாடோன்னு சொல்ல முடியாது. சாதி ஒழிப்பு தான் நமக்கான கொள்கை.